ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்கார ரிச் மேன். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய தங்க காசு, தங்க நகைகள் எல்லாம் நிறையா இருக்குது. பெரிய வீடு, பெரிய வீட்டில் இருக்கிறாரு. ரொம்ப வசதியாக இருக்கார். அவருக்கு தேவையானது போக நிறையாவே அவர்கிட்ட பணம் காசெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே அவர்கிட்ட ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மனசு ஒரு கஷ்டமாகவே இருக்குது அவருக்கு. உடனே அவர் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறாரு, இல்லைடா நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு இந்த பணம் தீர்ந்த பாடு இல்லை, எனக்கு இன்னும் தேவைகள் நிறையா இருக்குது, ஆனால் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்றார். உடனே ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நம்ம ஊரில் ஒரு ஜென் குரு வந்திருக்காரு, நீ போய் அவரை போய் பாரு, உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றார். கொஞ்சம் தங்க காசு எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு போகிறார். நேராக ஜென் குருட்ட போகிறார். போயிட்டு, குருவே குருவே இந்தாங்க தங்க காசு பிடிங்க கையில் கொடுத்துட்டு, அவரோட மனசு கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், ஆனாலும் எனக்கு காசு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். குரு அமைதியாக கேட்டுட்ருக்கிறார். உங்ககிட்ட நிறைய பணம் தங்க காசு நிறையா வச்சுருக்கியான்றார். ஆமாம் குருவே, நான் நிறையா வச்சுருக்கேன், நிறைய பணம் வச்சுருக்கேன், நிறைய தங்க காசு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் நான் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே குரு சொல்கிறாரு, நீ கஷ்டப்படு, நீ கஷ்டப்பட்டு வேலை பாரு அப்படின்றார். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. என்ன குருவே சொல்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டு சந்தோஷமாக இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட வர்றேன், நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கலையே, சந்தோஷம் கிடைக்கலையே அப்படின்றார். உடனே குரு சொல்கிறாரு, இன்பமும் துன்பமும் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கணும்னா போர் அடிச்சு போயிடும். லைஃப்பில் யோசித்து பாருங்களேன், நம்ம பார்த்தாலும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இப்படியே இருக்கிறோன்னா போர் அடிச்சிடாதா? நம்ம என்ன செய்யணும், படிக்கவும் செய்யணும், டீச்சர்ஸ்கிட்ட போய் திட்டு வாங்குறது, அம்மா அப்பாட்ட திட்டு வாங்குறது, அதெல்லாம் இருந்தால் தான் லைஃபு. இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஜாலியாக விளாண்டே இருந்தால் நமக்கே போர் அடிச்சு போயிடும். அப்படி தானே? அதே மாதிரி குரு என்ன சொல்கிறாரு, எல்லாமே இருக்கணும் லைஃப்பில். நீ கஷ்டப்படுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, உனக்கு தேவைகள் இருக்குது, தேவைகள் இருக்கவே கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆகணும். உனக்கு போதும்னா நீ உழைக்க வேண்டாம், ஆனால் இன்னும் உனக்கு வேணும்னா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், உழைச்சி தானே ஆகணும் அப்படின்றார். என்ன குருவை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப புலம்புறாரு. என்ன குருவை நீங்கள் மறுபடியும் நீ கஷ்டப்பட சொல்கிறீங்களேன்னு. வாழ்க்கை அதுதான், அதையும் அனுபவிக்கணும், கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், வலி வேதனையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் லைஃபு, அதுதான் வாழ்க்கை. ஒன்று ஹாப்பின்னா அது கிடைக்கவே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டமும் இருக்கும், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். சரியா அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கிறார். உடனே அவர், கரெக்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை குருவே, நான் தான் புரியாமல் போயிட்டேன், எனக்கு வேணும்னா நான் சம்பாதிக்க தானே செய்யணும், இதுக்கு போய் நான் ரொம்ப மனசு நொந்து போனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க குருவேன்ட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ குரு அந்த தங்க மூட்டை கொடுத்தார்ல, அந்த தங்க காசு மூட்டை தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டு, இது நீயே வச்சுக்கோ, என்னை விட உனக்கு தான் இது அதிகமாக தேவைப்படுது, இதை நீயே வச்சுக்கோன்னு அந்த தங்க மூட்டை காசு தூக்கி கொடுக்குறாரு. அவரும் அதை வாங்கிட்டு போகிறார். இதுலேருந்து என்னென்னா, நமக்கு தேவைகள் நிறையா இருக்குன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் நிறையா மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நிறையா படிக்கணும். படிக்காமல் எழுதாமல் எனக்கு மார்க் மட்டும் ஃபுல்லாக 100 out of 100 கிடைக்கணும், எப்படி கிடைக்கும்? கிடைக்காது தானே, படித்தா தானே கிடைக்கும். அதுதான் அதோட மீனிங். சரியா? இது ஒரு சின்ன ஜென் குருகிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தத்துவங்கள் சொல்லுவாங்க, வாழ்க்கைக்குரிய தத்துவங்கள் சொல்லிட்டு குட்டி குட்டி கதை மூலியமாக சொல்லுவாங்க. சரியா? அதோட சின்ன கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஆச்சு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.